Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா JavaScript னா என்ன, JavaScript எதுக்காக யூஸ் பண்றாங்க, JavaScript வந்து நம்ம எப்படி நம்ம கோட்ல யூஸ் பண்றது, சோ JavaScript எப்படி ரன் பண்றாங்க, அதுக்கு அப்புறம் NodeJS எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கற ஒரு 5 क्वेश्चनக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வந்து பாத்தீங்கன்னா JavaScript னா என்ன அப்படினு பார்க்கலாம். JavaScript வந்து ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். இது வந்து வேர்ல்ட் வைடா எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜா ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து this is one of the fastest growing language அப்படினு சொல்றாங்க. சோ JavaScript முடிச்ச உங்களோட ஆவரேஜ் salary பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $72 வருது per year. ஸோ JavaScript படிக்கிறது மூலமா நம்ம நிறைய earn பண்ண முடியும். ஸோ வந்து JavaScript is one of the must language அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் சைட் போகணும் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் சைடில் JavaScript வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. நீங்கள் வந்து JavaScript கற்றுக்கிறது மூலமா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். JavaScript வந்து ப்ரௌசர்ல எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா JavaScript இன்ஜின் மூலியமா ரன் ஆகுது. இதை வந்து குரோம்ல அதாவது குரோம் ப்ரௌசர்ல ரன் பண்ணும்போது V8 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து NodeJS எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராம்குள்ள இந்த VS இன்ஸ்டால் பண்ணுற மூலியமா நம்மளுக்கு NodeJS வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதை கண்டுபிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெயின்டால் 2009ல கண்டுபிடிச்சனால தான் இப்போ நம்ம ப்ரௌசரை விட்டு நம்ம வெளியில வந்து JavaScript வந்து யூஸ் பண்ண முடியுது. JavaScript வச்சு நம்மளால என்னென்னலாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் நெட்வொர்க்கிங் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கமாண்ட் லைன் டூல், இது எல்லாமே வந்துட்டு JavaScript மூலியமாக நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃப்ரண்ட் ஹேண்ட் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு லாங்குவேஜ் வந்து இப்போ பேக் ஹேண்டுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ வந்து இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லாங்குவேஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி JavaScript கற்றுக்கிறது மூலமாக நம்மளால நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். ஸோ NodeJS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத ஒரு குயிக் ரிகாப் மாதிரி பார்த்து இந்த வீடியோ ஒன்று முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருங்க, நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். பாய். VS Code இன்ஸ்டால் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணாதவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம NodeJS எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம VS Codeல யூஸ் பண்ணுறன்றதை பார்த்துடலாம். NodeJS இன்ஸ்டால் அப்படின்றத நீங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வர node.js டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு விண்டோ யூஸராக இருந்தால் விண்டோக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு விண்டோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் விண்டோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபைலில் போயிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்ற மேலே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமா நீங்கள் வந்து NodeJS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வர எல்லாத்துக்குமே எஸ் நெக்ஸ்ட் அது மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதை சும்மா படித்து பார்த்துக்கலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து டிக் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ அப்போதைக்கு நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு செட்டப் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும். லாஸ்ட்டாக ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் NodeJS வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது வந்து அதுக்கான ப்ராசஸ்லாம் செஞ்சிட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். இப்போ அந்த இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் VS Code அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு நம்ம NodeJS வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினலுக்குள்ளே போய்க்கோங்க. VS Code ரைட் கிளிக் பண்ணிட்டு டெர்மினலுக்குள்ளே போயிட்டு நோட் மைனஸ் ஸ்பேஸ் விட்டு மைனஸ் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க நோட் வெர்ஷன் 20. ஸோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் NPM மைனஸ் வெர்ஷன் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ அதோட வெர்ஷன் வந்து 10 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக நோடை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டும் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நோடு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு இது JavaScriptல வந்து நம்ம ஒரு பேசிக்கான கோட் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிட்றேன். ஸோ அதே ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். index.htmlன்ற ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைல் JavaScriptக்காக நான் new.js அப்படின்றத க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஃபைலையும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் index.htmlல வந்துட்டு நம்ம பாய்லர் பிளேட் கூட எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை JSோட லிங்க் பண்ணணும்ல, அதுக்காக நம்ம பாடி டேக் க்ளோசிங் டேக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி SRCக்குள்ளே நம்மளுடைய JavaScriptோட ஃபைல் நேம் கொடுக்கணும். அதாவது new.js அப்படின்றத கொடுத்துட்டு லிங்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம console.log அப்படின்றதுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ப்ரௌசரில். ஸோ console.log வெல்கம் டு லேர்னிங் JavaScript அப்படின்றத நான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன்.
ஸோ லாஸ்ட்டாக செமிகோலன் வச்சிங்கன்னா அந்த லைன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் லாஸ்ட்டாக நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் செமிகோலன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இன்னொரு லைனில் console.logக்குள்ளே ஹாப்பி லேர்னிங் அப்படின்றத நான் வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எழுதிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இதில் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல் அண்ட் ஷேர் மோர் அப்படின்றத வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரௌசர்லேயும் ரன் பண்ணாமல் நம்ம நோட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல. ஸோ வந்து நான் இங்கே டெர்மினல்லே ரன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இதை ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோட் ஸ்பேஸ் நம்மளோட ஃபைல் நேம் கொடுக்கணும். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட்காக நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்கள் வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து நான் new.jsன்னு கொடுத்துருக்கனால நோட் ஸ்பேஸ் new.js அப்படின்னு கொடுக்கறது மூலயமா நம்மளோட கோட் பார்த்திங்கன்னா கீழே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நோட் இன்ஸ்டால் பண்ணி கோடுமே ரன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.